ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாலக்கீரையை வச்சு சூப்பரான ஒரு தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இது சப்பாத்தி கூடவும் ஒயிட் ரைஸ் கூடவும் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த தொக்கு செய்கிறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 பல்லாரி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சியையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 தக்காளியை 4ஆக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ கீரையை நல்லா வாஷ் பண்ணி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். கீரையை நல்லா கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு வடைச்சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். கடுகு ஜீரகம் பொரிஞ்சதும் இதோட ஒரு 2 வரமிளகாயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா இந்த அளவு வதங்கினதும் இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மசாலா பச்சை வாசனை போகிற வரை வதக்கிக்கிறேன். மசாலா பச்சை வாசனை போனதும் இதோட அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இப்போ இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜார் கழுவுன அந்த தண்ணியையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற வரை வதங்கினதும் இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற பாலக்கீரையை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு மூடி வைக்காமல் அப்படியே வேக விடுறேன். நல்லா வெந்து இந்தளவு சுண்டி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருந்தேன். சூப்பரான பாலக்கீரை தொக்கு ரெடி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.